வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 22/11/2025 கேரளா டியர் கெஸிங். கேரளாவுக்கு 3 மணிக்கும், டியருக்கு 1 6 8 பிஎம்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? 22ஆந்தேதி பார்க்க முன்னாடி 21ஆந்தேதி என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரியே நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்களா? கேரளாவை பார்ப்போம். கேரளாவுக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 370ன்னு சொல்லி இன்றைக்கி அடித்தாங்க. 370க்கு நம்ம கொடுத்த நம்பரை பாருங்கள். 370க்கு முந்தா நாள் அடித்தது 453லேருந்து 3ஆம் நம்பர் ரிப்பீட்டடாக எடுத்துட்டாங்க. அதேமாதிரி நம்ம கொடுத்தது 892ஐயும் 347ஐயும் நம்ம பாக்ஸில் அடித்து பாருங்கள். கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் 347 37ன்னு சொல்லி பாஸ் ஆகிருந்துச்சு. அதேமாதிரி இந்த நம்பர் தான் வரும், இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதில் 4ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் சைவரை சேர்த்தே இறக்கிட்டாங்க. அதனால் ஃபுல் வின்னே இதில் இருந்துருக்குது. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங்கில் 347 தான் இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தோம். இந்த 2 நம்பர் தான் நம்ம கேரளாவுக்கு. இது 2 மட்டும் ஏபிஎஸ்சி ஆனிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் ஆகும் அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி அந்த 370க்கு 37 ஏபியில் பாஸ் ஆகிருந்துச்சு கேரளாவுக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி 4 ஷோவுமே நமக்கு 4க்கு 3 செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 4 ஷோவுமே இன்றைக்கி செட் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? டியரை பாருங்கள். டியருக்கு 1 மணிக்கு 914ன்னு சொல்லி அடித்தாங்க. 914க்கு இங்கே பாருங்கள் 9-1 இதிலேருந்து பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம 914லேருந்து 889 அந்த செட்லேருந்து எடுத்துருந்தோம். அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தோம். அதே மாதிரியே அதில் 91 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? ஏபி பாஸ் ஆகிருந்துச்சு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 105ன்னு சொல்லி அடித்தாங்க. 105க்கு நம்ம இங்கே கொடுக்கல, 906 மென்ஷன் பண்ணிட்டோம். ஆனால் இந்த 105லேருந்து இந்த 451லேருந்து 105க்கு ஏசி 15 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? 8 மணிக்கு பாருங்கள். 8 மணிக்கு 633ன்னு சொல்லி அடித்தாங்க. இந்த நம்பர்லேருந்து தான் நம்மளோடது வரும்னு சொல்லி தான் இருந்தோம். எல்லா ஷோவுக்குமே இதிலேருந்து தான் அடிச்சிருந்தாங்க. 105க்கு பாருங்கள். 105க்கும் நேற்று அடித்த இதிலேருந்து நம்ம எடுத்ததில் 51 இருந்திருக்கு. அதையும் நம்ம கவனிக்கலை இந்த ஷோக்கும். அதே மாதிரி 63 இருக்குது பாருங்கள். 634லேருந்து இந்த 63 பாஸ் ஆகிருந்துச்சு ஏபி. அதேமாதிரி ஏசிக்கும் அது பாஸ் ஆகிருந்துச்சு. 4 ஷோக்கு ஏபியும் பாஸ் ஆகிருந்துச்சு, ஏசியும் பாஸ் ஆகிருந்துச்சு. 4 ஷோவுமே ஏபி ஏசி நம்ம கொடுத்துருந்தோம், இன்னைக்கு கொடுத்துருந்தோம். அதேமாதிரி தான் இன்றைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? பாக்ஸ் நம்பரை பாருங்கள். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரைக்கும் 649, 942, 196ன்னு சொல்லி நம்மளோட கெஸ்ஸிங் நம்பரு. அதுக்கான பவர் பார்த்திங்கன்னா 649ஓட பவர் 194ன்னு வரும். அதுமாதிரி 942ஓட பவர் 497ன்னு வரும். 196ஓட பவர் 641ன்னு வரும். ஓகேங்களா? எல்லாமே இன்றைக்கி டபுள்ஸாக இறங்கியிருக்குது. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் 64 இங்கேயும் இருக்குது, இந்த இடத்துலையும் 64 இருக்குது. அதுமாதிரி 49 பாருங்கள், இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஏதோ ஒரு ஷோவுக்கு 49 94 இறங்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா 61 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? இதேமாரி தான் எல்லாமே வந்துருக்குது. 19 பாருங்கள். 19 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நம்மளோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனது. அதுக்கான பேர் தான் கீழே ஏபிஎஸ்சி கொடுத்துருக்கேன். ஏன்னா இவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் ஒரு போர்டு எடுத்திங்கன்னா அதுக்கான பேர் எதில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் ஈஸியாக விளாண்டுக்கலாம். இதில் கம்மியாக தான் நம்பர் இருக்குது. எல்லாமே 2 இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள் 49 94 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நான் இதுக்கானதை பிரித்து தான் நான் கீழே எடுத்திருக்கேன். 649 பிரிச்சிங்கன்னா ஏபிஎஸ்சிக்கு பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி 6 நம்பர் வரும். 942 பிரித்தா 6 நம்பர் வரும். 196 பிரித்தா 6 நம்பர் வரும். அதேமாதிரி பவரில் உள்ளதை பார்த்திங்கன்னா 194 பிரிச்சிங்கன்னா இப்படி வரும். 497 பிரித்தா இப்படி வரும். 641 பிரித்தா இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ கேரளாவுக்கு என்ன அடிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கேரளாவுக்கு பார்ப்போம். கேரளாவை பொறுத்தவரையிலும் 370ன்னு சொல்லி அடித்தாங்க. ஓகேங்களா? 370க்கு 3ஆம் நம்பர்னு அடித்தாங்கன்னா இந்த இடத்துல
5 2 இறங்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பரும் இறங்கும். 7ஆம் நம்பர் அடிச்சிருக்காங்க. 7க்கு வந்து 4 0 இறங்கும். அதே மாதிரி 0க்கு வந்து 7 4 இறங்கும். இது உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மெத்தடு வந்து இல்லாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்மளோடது வந்து இப்படி தான் அடிப்பாங்க. ஓகேங்களா? இதிலேருந்து எது நம்மளோடது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். ரெண்டு இருக்குது. 9 2 4ன்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த நம்பரும் செட் ஆகலை. வேறு எந்த நம்பரும் செட் ஆகலை. இந்த 2 நம்பர் தான் கேரளாவுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த 2 நம்பரில் பாருங்கள் 49 94 இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ஆடிக்கங்க. ஓகேங்களா? கேரளாவை பொறுத்தவரைக்கும் இதுதான் கேஎலுக்கு 3 மணிக்கு நான் எடுத்திருக்க நம்பரு. உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. டியரை பொறுத்தவரையிலும் 663ன்னு சொல்லி அடித்தாங்க. டியரை பொறுத்தவரையிலும் 633 அடித்தாங்க. இது வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரியே தான், ஒரு நம்பர் மேலே ஒரு நம்பர் கீழே தான் குறைக்க போகிறோம். இங்கே 5 2 2 7 4 4. சரிங்களா? இதுதான் டியருக்கானது. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் எப்பொழுதும் டியர் வந்து ஆடுவாங்க. இதில் இருந்தால் 4 ஷோவுக்குமே ஆடுவாங்க. ஓகேங்களா? 8 மணி ஷோவை எடுத்து தான் 4 ஷோவுக்கும் வந்து மேட்ச் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படி தான் எடுக்கிறோம். எல்லா நாளுமே இந்த மாதிரி தான் நம்மளும் எடுக்கிறோம். இதிலேருந்து 4 ஷோவுக்கு எடுக்கிறாங்க. இதிலேருந்து மேட்ச் ஆகிறது பாருங்கள். 6 4 மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? 649 மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? 649 மேட்ச் ஆகுது. 7ஆம் நம்பரை வச்சு 497 மேட்ச் ஆகுது. 497 மேட்ச் ஆகுது. அது மாதிரி 6ஆம் நம்பரை வச்சு 196 அது மேட்ச் ஆகலை. 641 மேட்ச் ஆகுது. 6 4 இருக்குது. அதை வச்சு மேட்ச் பண்ணோம்னா 6 4 இருக்குது. 641. ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள், அந்த 94 எல்லா இடத்துலையும் வருது. 64 2 இடத்துல வருது. 49 2 இடத்துல வருது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 46 அதே மாதிரியே வந்து 49 94. ஓகேங்களா? இதுதான் வந்து டியருக்கானது. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்க. கண்டிப்பாக வந்து நாளைக்கும் ஃபுல் வின் வரும். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.